ஹாய் எவ்ரி ஒன். நம்ம +2 காமர்ஸில் 5th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடாது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அந்நிய செலாவணி சந்தை, கமாடிட்டி மார்க்கெட், பண்டக சந்தை அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட், வருவிக்கப்பட்ட சந்தை. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கிறங்க அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டர்ன் டு பேஜ் நம்பர் 35. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அந்நிய செலாவணி சந்தை அப்படிங்கிறத பார்த்து நம்ம 11th கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஓரளவுக்கு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அல்லது எஃப்எக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதா குறிப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்கும், என்ன செய்வாங்க? ஃபாரின்னா என்னது, நம்ம நாட்டிற்கு அந்நியமான இன்னொரு நாடு. ஸோ அதுதான் ஃபாரின், அப்படித்தானே? ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கரன்சியை, அது எந்த நாடு வேணாலும் இருக்கலாம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கரன்சியை நம்ம நாட்டு மதிப்பிற்கோ அல்லது வேறு நாட்டினுடைய கரன்சிக்கோ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஸோ இட்ஸ் அ மார்க்கெட் வேர் ஒன் கரன்சி இஸ் ட்ரேடட் ஃபார் அனதர் கரன்சி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட டாலர்ஸ் இருக்குது, இந்த டாலர்ஸை கொடுத்துட்டு இந்தியன் ருபீஸை நான் என்ன பண்ணிக்கிறது, வாங்கிக்கிறது. ஓகேவா? அப்போ எனக்கு அந்த மாற்றி கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் யார், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஓமான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க. அது மேபி வெக்கேஷனுக்காகவோ அல்லது வந்து ஒர்க்குக்காகவோ சம்திங், பட் ஓமான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு தேவையான லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து கையில் வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போது நீங்கள் அந்த நாட்டில் போய்ட்டு சர்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த நாட்டினுடைய கரன்சி தேவை, அப்படி தானே? ஏன்னா இந்தியன் ருபீஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கட்டாயம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு பெட்டி கடை இருக்குது, இந்த பெட்டி கடையில் வந்துட்டு ஒரு $US வந்து கொடுத்துட்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருள் கேட்குறாங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்க நாட்டினுடைய கரன்சி தான் அந்த இடத்துல என்ன ஆகும், ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் மற்ற நாட்டினுடைய கரன்சிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பொருளை வந்து மோஸ்ட்லி கொடுக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த கரன்சியை, ஐ மீன் இந்தியன் ருபீஸை அந்த ஓமன் ரியாலுக்கு ஏற்ற மாதிரி, ஓமனில் என்ன சொல்லுவாங்க, ரியால். ஸோ இந்த ரியால் கரன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணி ஆகணும், கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இங்கே $190 நியர் டு 200 நம்ம கொடுத்தா மட்டும்தான் அங்கே ஒரு ரியால் நம்மளால் வாங்க முடியும். ஓமன் காசுக்கு என்னது, ஒரு ரியால் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்தியன் ருபிக்கு 190 rupees சம்திங். ஓகேவா? அப்போ நம்ம $190 ப்ளஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரியால் கொடுப்பாங்க. ஸோ நான் $190 கொடுக்குறேன், எனக்கு ஒரு ரியால் மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் யார் கொடுக்குறா, அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது இந்தியன் ஃபர்ம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேவா? யூகேயில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. குட்ஸை வந்து என்ன பண்ணுறான், யூகேக்கு ஏற்றுமதி பண்ணுறான். ஓகே, தென் ஏற்றுமதி பண்ணியாச்சு. யூகே என்ன பண்ணுறான், அதை இம்போர்ட் பண்ணுறான், இறக்குமதி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம குட்ஸை கொடுத்துட்டோம். இந்த நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், இங்கே யூகே கம்பெனிக்காரன் இந்தியன் கம்பெனிக்கு அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுவான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், பெய்ட் பவுண்ட் ஸ்டெர்லிங் டு இந்தியன் ஃபர்ம், இந்தியன் ஃபர்முக்கு வந்து என்ன பண்ணுறான், பவுண்டாக பே பண்ணுறான், அதாவது அவனுடைய நாட்டு கரன்சியில் பே பண்ணுறான். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இந்த இந்தியன் கம்பெனிக்காரன் அந்த பவுண்டாக வச்சுருந்தாண்டா அவனுக்கு வந்து அவனுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? ரீசன் என்ன, இந்தியாவில் ருபீஸ் தான் வந்து கரன்சி. ஸோ வந்து நம்ம எந்த நாட்டினுடைய கரன்சியாக இருந்தாலும் நம்ம ருபியில் தான் வச்சுருக்கணும். ஸோ இவன் என்ன பண்ணுறான், எக்ஸ்சேஞ்ச் த பவுண்ட் அண்ட் ரிசீவ் ருபீஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ ஒரு கமர்ஷியல் பேங்க்ஸில் கொடுத்துட்டு அந்த பவுண்டை அவன் என்ன பண்ணிட்டான், இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கிட்டான். எவ்வளவோ அந்த ஒரு பவுண்ட் எவ்வளவோ அந்த இந்தியன் ருபீஸ்க்கு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த கமர்ஷியல் பேங்க்காரை வச்சுருக்காங்கல்ல, இவங்களுக்கு அதனால் என்ன பெனிஃபிட், இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பவுண்டை யாராவது இந்தியன்ஸ் யூகேக்கு விசிட் பண்ண போகிறாங்கடா. இப்போ நீங்கள் ஓமனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி ஓமனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன தேவை, அந்த நாட்டினுடைய கரன்சி தேவை. அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னும் ஏஜென்ட்ஸை ஃபுல்லாகவே நம்ம அப்ரோச் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்தியன் ஃபேம் கிட்ட இருந்து வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த பவுண்ட், ஸோ அதை ஃபுல்லாகவே
யாரெல்லாம் யூகேக்கு வந்து விசிட் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்ட அந்த பவுண்டை கொடுத்துட்டு இந்தியன் ருபீஸில் மாற்றி வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் ஃபர்ம்ஸ் வாண்ட் டு இம்போர்ட் ஆர் இந்தியன், ஸோ வந்து இந்தியன் ஃபர்ம் வந்து யூகேல இருந்து ஏதாவது பொருளை இம்போர்ட் பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணி ஆகணும், யூகேக்காரனுக்கு காசு கொடுத்தாகணும். அவன் என்ன எதில் கேட்பான், பவுண்டில் கேட்பான். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆர் வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் யூகே, ஏதாவது இந்திய முதலீட்டாளர்கள் யூகேயில் போயிட்டு முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த யூகேயினுடைய கரன்சியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த பவுண்ட் வந்து தேவைப்படும். அப்போ அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்தியன் ருபீஸை வந்து வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கமாடிட்டி மார்க்கெட், பண்டக சந்தை. ஸோ ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன, கமாடிட்டி மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் கமாடிட்டின்னா என்ன, ஃபஸ்ட்டு குட்ஸு. ஓகேவா, பொருட்கள் தான் என்னது கமாடிட்டி. ஸோ இந்த பண்டத்தை வச்சு, அதாவது இந்த பொருட்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். அதுதான் கமாடிட்டி மார்க்கெட். ஸோ நம்ம நாட்டில் எவ்வளவோ கமாடிட்டிஸ் இருக்குது. லைக் வந்து இப்போ கோல்டு இருக்குது, சில்வர்ஸ் இருக்குது, ரப்பர், அயர்ன். ஸோ இந்த மாதிரியான ஹாட் கமாடிட்டிஸும் இருக்குது. நம்ம நேச்சுரலாக நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி எடுக்கக்கூடிய கமாடிட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த வகையான கமாடிட்டிஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ த கமாடிட்டி மார்க்கெட் மேனேஜஸ் த ட்ரேடிங் இன் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் லைக் 50 மேஜர் கமாடிட்டி. ஒரு 50 முக்கிய பண்டகத்தில் பொருட்களில் என்ன பண்ணுறாங்க, இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த கமாடிட்டி மார்க்கெட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று ஹார்ட் கமாடிட்டி, சாஃப்ட் கமாடிட்டி. ஹார்ட் கமாடிட்டின்னு சொல்லக்கூடியது ரா மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம்ல, மூலப்பொருட்கள். லைக் வந்து கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், ஆயில், ரப்பர், க்ரூட் ஆயில், ஸோ மினரல்ஸ். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் ஃபுல்லாகவே ஹார்ட் கமாடிட்டிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹார்ட் கமாடிட்டிஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். சாஃப்ட் கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், வீட்டு, காட்டன், காஃபி, சுகர், ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் ஃபுல்லாகவே சாஃப்ட் கமாடிட்டிஸ், அதாவது மின் பண்டக சந்தை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஹாட் கமாடிட்டிஸ் அல்லது கடின பண்டக சந்தை. ஸோ இந்த வகையான பொருட்களை ட்ரீட் பண்ணக்கூடியதான் இந்த கமாடிட்டி மார்க்கெட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறீங்க. கமாடிட்டி மார்க்கெட், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்பெனி ஷேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறோம். கமாடிட்டி மார்க்கெட்டில், பண்டக சந்தையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியினுடைய, ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளில் நம்ம முதலீடு பண்ணுறது. கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது நம்ம முதலீடு பண்ணுறது. அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறது அந்த மார்க்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், பல்வகை பண்டக மாற்றகம். ஓகேவா? ஸோ அதில் தான் நம்ம, அதாவது MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இதை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துருந்தோமா. ஸோ அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் யார் இதை கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தோம்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், பல்வகை பண்டக மாற்றகம். ஓகே, இவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் கோல்டு இருக்குது, இந்த கோல்டில் நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அல்லது வந்து இப்போ நான் வீட் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு வேளாண் சார்ந்த பொருள். ஸோ இந்த வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டில் நடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட், வருவிக்கப்பட்ட சந்தை. இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு முதலீட்டாளராக மிஸ்டர் எக்ஸ் இருக்கார், XYZ லிமிடெட். இது வந்து ஒரு நிறுவனம், ரைட்?
ஸோ இந்த நிறுவனம் அவங்களுடைய ஷேர்ஸை வந்து சேல் பண்ணிட்டு வருது. மிஸ்டர் எக்ஸ் வந்து அந்த கம்பெனியோடைய ஷேரை வந்து வாங்க நினைக்கிறார். பட் ஆனால் இப்போ கிடையாது. ஓகேவா? இப்போ கிடையாது, ஒரு 6 மாதத்திற்கு அப்புறம். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. மிஸ்டர் எக்ஸ் ஒரு இன்வெஸ்டர், முதலீட்டாளர். XYZ லிமிட்டட்ங்கிறது ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தன்னுடைய பங்குகளை விற்க நினைக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டர் மிஸ்டர் எக்ஸுங்கிறவர் அதை வாங்க நினைக்கிறாரு. பட் இப்போ கிடையாது, இன் ஃபியூச்சரில், வருங்காலத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மேபி வருங்காலத்தில் அந்த பங்குக்கான விலை வந்து ஏறலாம் அல்லது இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன அது விலையோ அது கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மாதம் கழித்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 ஷேர்ஸ், ஒரு ஷேரோடைய ரேட் 1000 ஈச். ஆஃப்டர் 6 months, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 100 ஷேர்ஸை, ஒரு ஷேரோடைய மதிப்பு 1000 ரூபாய் அப்படிங்கிற விதமாக நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதா 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எப்போது, 6 மாதத்துக்கு அப்புறம். ஸோ 6 மாதம் கழித்து 6 months லேட்டர் என்ன நடக்கும், தெர் வில் பி 2 possibilities, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன, ஒன்று அந்த ஷேரோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ஏன்னா அந்த கம்பெனி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தின் பங்கினுடைய விலை வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ் ஆகலாம். டிக்ரீஸ் ஆகுமா, ஆகாதா? ஆகும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். மேபி அது வந்து ட்ரூவாக இருக்கலாம், அல்லது வந்து அது வேறு மாதிரியான தவறான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், ஒரு ப்ரைஸுடைய விலை வந்து 1100 ரூபாய்ன்னு வச்சுக்கலாமே. உதாரணத்துக்கு 1100 ரூபா. எவ்வளோ அவங்க அக்ரிமெண்ட் போடையில் 1000 ரூபாய். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஆயிடுச்சு, 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணுவான், 1100 ரூபாய் கொடுப்பானா, மாட்டான். என்ன பண்ணுவான், 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ரீசன் என்ன, ஆல்ரெடி அவன் என்ன பண்ணிட்டான், கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டான். எவ்வளோ தரேன், 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ 1100 ரூபாய் உன்னுடைய ஷேருடைய ப்ரைஸாக இருந்தாலும் சரி தான், 5000 ரூபாய் இருந்தாலும் சரி தான், எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அவன் 1000 ரூபாய் தந்தே தீரணும். ஓகேவா? பிகாஸ் கான்ட்ராக்ட் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல மிஸ்டர் எக்ஸ் எவ்வளோ கெயின் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஒரு ஷேருக்கு 100 ரூபாய். ஏன்னா அந்த ஷேரினுடைய ப்ரைஸு 1100 ரூபாய் இப்போது. ஆனால் அவன் கான்ட்ராக்ட் போடும்போது 1000 ரூபாய். அப்போ இப்போ அவன் எவ்வளோ செலுத்துவான், 1000 ரூபாய் தான் கொடுப்பான். 1100 ரூபாய் மதிப்புள்ளதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா மிஸ்டர் எக்ஸுக்கு எவ்வளோ லாபம் ஆகுது, 100 ரூபா ஒரு ஷேருக்கு ஆகுது. அப்போது 100 ஷேர்ஸுக்கு எவ்வளவு, 10,000. மொத்தமாக மிஸ்டர் எக்ஸ் எவ்வளோ கெயின் பண்ணுறான், 10,000 வந்து கெயின் பண்ணுறான். சப்போஸ் இதுவே டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த ஒரு மார்க்கெட்டில் அந்த ஷேரினுடைய ப்ரைஸ், பங்கினுடைய மதிப்பு வெறும் 900. இப்போ வந்து மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணி ஆகணும், ஆப்வியஸ்லி 1000 rupees பே பண்ணி ஆகணும். அப்போ இந்த இடத்துல யார் கெயின் ஆகிறா, யாருக்கு லாபம், XYZ லிமிட்டெடுக்கு, அந்த கம்பெனிக்கு தான் லாபம். ரீசன் என்ன, அந்த கம்பெனியுடைய மதிப்பு இப்போ 900 ரூபாய் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்ககிட்ட 1000 ரூபாய் கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறான், அவன் 1000 ரூபாய் செலுத்தியாரான். இந்த இடத்துல XYZ வந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் கெயின் பண்ணுறாங்க. மொத்தமாக 100 ஷேருக்கும் 10,000 rupees வந்து அவங்களுக்கு லாபம். ஓகேவா? இதுதான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஒன்று போடுறாங்க. ஓகேவா? ஃபியூச்சரில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது எது வேணாலும் இருக்கலாம். அண்டர்லையிங் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்லையிங் அசெட் சொல்லக்கூடியது ஸ்டாக்கு, பாண்ட்ஸு, கமோடிட்டிஸ், கரன்சிஸ். ஸோ ஓகேவா, அதாவது பங்கு, பத்திரங்கள், இந்த மாதிரி பொருட்கள், நாணயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம வச்சு ட்ரேட் பண்ணுறது. ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு கான்ட்ராக்ட் போடுறது. ஸோ இதுதான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபியூச்சர், ஃபார்வர்ட், ஸ்வாப், ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட் தான் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். ஃபார்வர்ட், ஸ்வாப், ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே சில இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் கிளாஸில் வரும்போது 1 by 1 நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் தட் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.